ஏமா நான் டிரைவிங் கிளாஸ் போறேன், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தாமா. ஏட்டி எங்க இப்போ ஏன்ட்ட வந்து எதுக்கு கேட்க காசு? ஏமா நம்மளுக்காண்டி தானே நான் கார் ஓட்டி படிக்க போறேன். பின்ன நான் உன்கிட்ட காசு கேட்காம நான் யார்கிட்ட கேட்பேன்? என் வீட்டுக்கார்ட்ட கேட்க, அந்த மாடு தரமாட்டிக்கா, அதான் உன்கிட்ட வந்து கேட்கேன். தர மாட்டிக்கான பேசாம கடைங்க, ஏன் அவசரம், ஏன் வாங்குத? கையில 4 காசு இருக்க விட மாட்டிக்காமா இவா. ஏமா என் வீட்டுக்காரரு வேலை வேலைன்னு ஒரு இடமா பீருதாரு. நம்ம வீட்டுல 4 பேர் இருக்கோம் பாத்தியா. நம்மளால இந்த பைக்ல ஒரு இடத்துக்கு போக முடியுதா, வர முடியுதா? ஒண்ணு போல. அதான் நான் கார் வாங்கலான் இருக்கேன். அதான் அதுக்கு முன்னாடி கார் ஓட்ட படிக்கணும்ல, அதுக்கு போவதான் உன்கிட்ட கேட்கேன். உன்னைய வச்சு நான் 4 இடத்துக்கு சுத்தி காமிக்க வேண்டாமா? காசு தாமா. ஏட்டி அப்ப முதல்ல காரை வாங்கிட்டியா, அதுக்கப்புறம் கார் ஓட்டி படிக்க போகலாம். யானைய வாங்கறதுக்கு முன்னாடி தொரட்டி எல்லாம் வாங்க நிக்கவா. ஏமா நான் கார் ஓட்டி படிச்சுக்கிட்டே கார் வாங்குவேம்மா. நீ காசு தர முடியுமா முடியாதா அதை சொல்லு. அவ ஃப்ரீ பஸ் விடுதான், ஃப்ரீ பஸ்ல ஏறி பேக்கிட்டு கிடக்காளுவோம். இவ கார் வாங்க போறாளாம், கார் ஓட்டி படிக்க மாட்டா. ஓட்டி கிறுக்கி எவாட்ட காசு இருக்கு ஓடிரு. என்ன பொசுக்கிட முடியாதுன்ட்டா இவள வேற ரூட்ல போய் தான் மடக்கணும். ஏமா என்னடி கல்யாணத்துக்கு முன்னாடி என் மேல எம்புட்டு பாசமா இருந்த நீ, எனக்காண்டி எம்புட்டு நகைலாம் சேர்த்து வச்சிருந்த. நான் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டேன்னு தானே நீ இப்படி இருக்க. நான் பாரு, நீ ஒத்தையில இருக்க கூடாது அப்ப போனதுக்கு அப்புறம் உன்னை கொண்டு வந்து வீட்டுல எல்லாம் வச்சிருக்கேன். ஆனா நான் இந்த கார் ஓட்ட போவது கேட்டதுக்கு அந்த காசு உன்னால கொடுக்க முடியல. நான் என்ன செய்வேன் சொல்லு. இதுவே எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன்னா எவ்வளவு செலவாயிருக்கும். மண்டப செலவு, சாப்பாடு செலவு, இப்படி உனக்கு ஒரு செலவும் இல்லாம நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணனால உனக்கு எம்பது காசு மிச்சம். கொஞ்சம் அதெல்லாம் நினைச்சு பாருமா. ஒரு வார்த்தை சொல்லு, நான் இந்த வீடு, இந்த பிள்ளைகளு எல்லாரையும் விட்டுட்டு உன் கூட பழைய மாதிரி வந்துருந்தேன், போதுமா? இருக்கி காரோட்ட காசு தரலங்கிறது கண்டியாட்டி இந்த பேச்சு பேசுத. கழுத வச்சு தொலை, உனக்கு எவ்வளவோ பண்ணி அழுதுட்டு இதையும் பண்ணி அழுதேன். போ, அந்த பேக்கல காசு இருக்கு, எடுத்துட்டு போய் நீ காரை ஓட்டுவியோ, லாரியை ஓட்டுவியோ, பிளேட் ஓட்டுவியோ, என்னத்தையும் ஓட்டி தொலை. உங்க ஐயா கிழிச்சு தள்ளிடுவாரு. இந்த ஐடியா கொடுத்ததே உங்க ஐயா தான், நீ வேற ஒருத்தி. சரி, உச்சி குடும்பி, பிங்க உச்சி குடும்பி, டியூஷன் போகாம உட்கார்ந்துருக்க. மணி எத்தனை? மணி 6 ஆகுது. அம்மா பேசிக்கிட்டு இருக்க, மறந்துடுவான்னு நினைச்சியோட்டி. நான் என்னத்த பேசினாலும் என்னத்த சண்டைய போட்டாலும் காரியத்துல கண்ணா இருப்பேன் டி. நீ இன்னும் கிளம்பாம இருக்க, கிளம்பு. வயிறு வலியா, வயிறு வலி, கள்ள வயிறு வலி, இதெல்லாம் கிளம்படி. டியூஷனுக்கு வேஸ்டா 600 ரூபாய் மாசம் மாசம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சும்மா நினைச்சியோ? கிளம்பு டியூஷனுக்கு. ஆமாட்டி, அவ அப்பலையில இருந்து வயிறு வலிக்குன்னா சொல்லுது. இன்னைக்கு ஒரு நாள் டியூஷன் போகலைனா என்ன இருக்கட்டும், அந்த பிள்ளை நீ பேசாம போ. எனக்கு தெரியாது, இந்த கழுதை நிறைய திருட்டுத்தனம் பண்ணும் தெரியுமா? டியூஷன்ல மிஸ் ஏதாவது சொல்லிருப்பாவோ, அதுக்காண்டி இன்னைக்கு போகாம ஆட்டையை போடுறதுக்கு புளிவிக்கிட்டு அலைவா. நீ வேற இப்படி அடிக்கடி லீவு போட்டா படிப்பு என்ன ஆகும் சொல்லு. மாசம் வேற 600 ரூபாய் ஃபீஸ். 600 ரூபாய் என்னட்டி நீ ஆட்டி கட்டுதேன், நாளா கட்டுதேன், பேசாம கடை. ஏமா ஃபீஸ் யாரு கட்டினா என்ன, படிப்பு என்ன ஆகும் சொல்லு. ஒரு நாள் லீவு போட்டா ஒன்னும் ஆகாது. ஒன்னையும் தான் படிக்க வச்சேன், 1க்கு 2 டிகிரி படிச்சா ஒரு பிரோஜனம் இருக்கா? இப்படி வீட்டுல உட்காந்து பாத்திரத்தை கழுவுறதுக்காண்டி நீ படிச்சா இல்ல கேக்க. அவளும் படிச்சு கிழிச்சா, ஒன்னும் ஆக போறதில்ல. பேசாம வீட்டுல இருத்தி ஒரு நாள் ஒன்னும் ஆகாது. என்னமோ பண்ணி தொலைங்க. ஏட்டி பேசாம பாடு. அப்போ வயிறு வலிக்குன்னா உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருக்க. படுப்ப நீ நவரு. டிவிக்கு குறுக்கால நீ நின்னுகிட்டு இருக்க, நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கான். தூர தள்ளிட்டி. அடுத்து இந்த நாய் வந்து குறுக்க நின்னுட்டு ஏல தள்ளி நின்னுதான் பேசுங்களாம்ல. அம்மையும் அவனும் டிவிக்கு நடுவுல நின்னுதான் பேசணுமா? அடுத்து வந்துட்டா
தான். எதுக்குல 500 ரூபா? அத்தாலும் அவனு என்ன நினைச்சுக்கிட்டு அலையுது? என்னைய பார்த்தா உங்களுக்கு என்ன பேகு மாதிரி தெரியுதோ? இந்த நாய் எதுக்கு காசு கேக்கு? இவ வேற கோவப்படுதால இப்படி ஓடிடுவோம். அப்புறம் நம்மளுக்கு தருத காசையும் தராம ஆக்கிடுவா. சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் பாரு. நான் வேற போய் அந்த அவனுக்கு காசு கொடுக்கணும். ஏல உங்க ஆத்தாக்காரி ஏதோ கார் ஓட்டி படிக்க போறாளாம்ல, அதுக்காண்டி 10,000 ரூபா வாங்கிட்டு போறா என்கிட்ட. நீ என்கிட்ட வந்து 500 ரூபா கேட்க? ஆமா, பின்ன குடுக்காம என்ன செய்ய சொல்லுது? அழுது ஒப்பாரி வைக்க போய் தொலைன்னு 10,000 ரூபா கொடுத்துட்டேன். அத தாம்ல நானும் கேட்டேன். அவன் முதல்ல கார் ஓட்டி படிப்பாளாம், அதுக்கப்புறம் கார் வாங்குவாளாம். என் அம்மா உங்க ஆத்தா வருத வரத்து. ஏல என்ன நாள் அப்புறம் பேசிக்கிடலாம். தூரத்துல எனக்கு நாடகம் போய்கிட்டு இருக்காங்க. ஏல அவளுக்கு ஏதோ வயிறு வலிக்காமல, அதான் பிள்ளை படுத்து கிடக்கு. வயிறு வலிக்குன்னு சொன்னா போயிட்டா, ஓடிட்டா. ஓடுகாலி மாவ தானே, அதான் இந்த ஓட்டம் ஓடுதா. இவ்வளவு நேரம் அப்ப பிராட விட்டுட்டு திரிஞ்சிருக்கு இந்த கழுத. எப்பா எல்லாம் போயிட்டு நிம்மதியா இப்ப மாதிரி நாடகத்தை பாப்போம். ஏல உனக்கு என்னெல்லாம் வேணும்? சரி தாரேன், ஆனா உண்மையை சொல்லி. எதுக்கு 500 ரூபான்னு உண்மையை சொல்லி வாங்கிட்டு போ. பொய் சொல்லேன்னா 5 பைசா தர மாட்டேன். நான் என்னெல்லாம் செஞ்சேன்? நீங்க எல்லாரும் தான் சேர்ந்து என்னைய செய்ன்னு செய்திய. சரி பரோட்டா திங்கிறதுக்கா? சரி காசு எடுத்துக்கோ. அப்போ நீ ஹேண்ட்பேக்ல இருக்கு, கூட 100 ரூபாய் எடுத்துக்கோ. வரும்போது எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வா. பரோட்டா தின்னு ரொம்ப நாள் ஆகுது. பரவாயில்ல பரவாயில்ல, வாங்கிட்டு வா. குடும்பத்துல ஒருத்தர் பிராடுனா பரவாயில்ல, மொத்த குடும்பம்ல பிராடா இருக்கு. என்னதான் என் குறை வாழ்க்கையை இந்த வீட்ல கழிக்க போறனோ தெரியல. முடியலையே ஆண்டவா, உடம்பு என்ன வலி வலிக்கு. காய்ச்சல் வருது, ஜலதோஷம் வருது, தொண்டை வலி வேற. இந்த இருமல் வேற மனசுன சாவடிக்கு. வயித்தோட சேத்துலாம் வலிக்கு. என்ன செய்யட்டும்? நானும் குப்புற பாக்க படுக்கேன், மல்லாக்க படுக்கேன். நெஞ்சு வேற அடைக்குத மாதிரி இருக்கு. ஹார்ட் அட்டாக் ஹீட் அட்டாக் வந்து போய் சேர்ந்துருவனும். இன்னைக்கு என்னை நம்பி 3 பிள்ளைகள் வேற கிடக்க. இந்த மனுஷன் கூட நான் போய் சேர்ந்துட்டேன்னா அவ அத்தக்கறி சும்மா இருக்க மாட்டா. அடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருவா. ஆனா என் பிள்ளைக்குல அம்மா இல்லாம பெய்யரும். என்ன செய்வேனா? ஆஸ்பத்திரிக்கு போலான்னா பயமாலாம் இருக்கு. ஊசிலாம் போடுவாங்க. இப்படி ஆஸ்பத்திரிக்கு போகாம மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி வாங்கி போட்டுதான் நம்ம இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டோமோ? அது வேற எனக்கு சந்தேகமா இருக்கு. வேற படபடன்னு வருத. போய் தான் சேர போறணும். கழுத நான் போய் சேர்ந்துட்டேன்னு இந்த மனுஷன் 2வது கல்யாணம் பண்ணாரோ
பேயா வந்து அவரையும் கொண்டு கூட கூட்டு போவேன். சேச்சே, அப்படிலாம் நினைக்க கூடாது. நம்மளுக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம இன்னும் இருந்து இந்த உலகத்துல எம்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்குள்ளேயே போய் சேர போறோம். ஆனா நியூஸ் எல்லாம் பார்த்தா பயமா தான் இருக்கு. ஏமா ஏமா, ஏய்யா சுதாகர், என்னத்துக்கு அழுத? இங்கிட்ட வாயா. ஏமா உனக்கு என்ன ஆச்சு? ஏன் படுத்து இருக்க? காச்சடிக்கும். ஆமால, அம்மாக்கு காச்சடிக்கு, தொண்டை வேற வலிக்குது. சரில, அக்கா வந்துட்டாளா? நீ ஏன் அழுத? உனக்கு உடம்பு சரியில்லாம அதான் அழுதேன். அழாதையா என் தங்கம், அம்மாக்கு ஒண்ணும் செய்யாது, சரியாயிரும். கேட்டியா? நீ அம்மா கிட்ட வராத. அம்மாக்கு ஆல்ரெடி சளி இருக்கு, காய்ச்சல் இருக்கு, பாத்தியா? உனக்கும் வந்துட போதில்ல. நீ அங்கிட்டு போய் விளையாடு. இப்ப கொஞ்ச நேரத்துல அக்கா வந்து உன்னை பாத்துக்கிடுவா. சரியா? அப்பா வந்துருவாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல. கடையில போய் எனக்கு 2 இட்லி எதுவும் வாங்கிட்டு வருவாரு. சரியாமா? சரிம்மா, நான் சேட்டை பண்ணாம இருக்கேன்னு. மத்த நேரம் எம்புட்டு சேட்டை பண்ணும். பிள்ளைக்கு நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கும் தெரியதான் செய்யுது. எம்புட்டு பாவமா பேசிட்டு போகுது. இவளுக்கு என்னாச்சு? படுத்துட்டா மாசத்துல பாதி நாள் உடம்பு சரியில்லாம வந்துருதுமா இவளுக்கு. ஏப்ல என்ன செய்யுது? எதுக்கு படுத்திருக்க? நைட்டு சமையல் கிமையில ஆக்கலையா? என்ன ஆச்சு? என்னங்க கேட்டியல? எனக்கு ஒரே காய்ச்சல், மேல வலி, நெஞ்சு வேற வலிக்க மாதிரியே இருக்குங்க. இந்த ஹார்ட் அட்டாக்குங்க அவ்வளோ அந்த மாதிரி ஏதோ வந்துட்டா என்னன்னு எனக்கு தெரியல. ஏட்டி, அதெல்லாம் வந்தா உன்னால இருந்து இம்புட்டு நேரம் பேச முடியுமா சொல்லு? உடனே போய் சேர வேண்டியதுதான். உனக்கு சும்மா எனத்தையும் மேல அலுப்பா இருக்கும். போப்பா, பேய் சாப்பாடு பண்ணி நைட்டு. உடம்பு வலிக்கு உடம்பு சரியில்லாம போறதுக்கு வித்தியாசம் தெரியாமயே இருக்கேன்னா இல்ல தெரியாம தான் கேட்க. உமக்குல ஈவு இறக்கம் இருக்கா என்னைய பார்த்து? இப்ப என்ன செய்யணுங்க சொல்லு? என்னால ஒண்ணு செய்ய முடியாது. பிள்ளைய பாத்துக்கோறோம், அவ்வளவுதான் சொல்லுவேன். 1க்கு 3 பிள்ளைகள் இருக்கு. அவ சுதா வந்துருவா. இப்போ அவனும் வந்துருவான். சின்ன பையன் பசியில கிடக்கான். கடையில போய் நான் இட்லி வாங்கிட்டு வரேன், எல்லாத்தையும் கொடுத்து சாப்பிட வையும். நான் படுக்க போறேன், அவ்வளவுதான். அதான்டா பார்த்தேன். ஏட்டி, கடையில திங்கணும்னு சொல்லேன். அதுக்கு ஏன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லுதேன். நான் கடையில போய் இட்லி வாங்கிட்டு வர போதுமா? இல்ல, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்ல தெரியாம தான் கேக்க. கடையில வாங்கி திங்கிறதுக்கா நான் போய் சொல்லுதேன்? இல்ல தெரியாம தான் கேக்க. என்னைக்காவது ஒரு நாள் முடியலங்க போய் தானே உங்களை வாங்கிட்டு வர சொல்லுது. நான் நினைச்சேன் இன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிட்டு காலைல எந்திச்சு வேலையை பாப்போன்னு. இனி நான் 2 நாளைக்கு எந்திக்க மாட்டேன். உங்க ஆத்தாவை கூட்டு வச்சு வேலையை பாரு, என்னமோ செய்யும். ஐயோ, நம்மளும் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோமோ. எங்க ஆத்தாட்ட சொன்னா அவ வரவும் மாட்டாள. இப்ப என்ன செய்ததுன்னு தெரியலையே. ஏப்ல நான் சும்மா சொன்னேன். நீ வேற உடம்பு சரியில்லையுமா? ஆஸ்பத்திரி வேணா போவோமா? ஒரு கழுதையும் தேவையில்லை. உன் சுவாலியை பார்த்துட்டு போறோம். கொஞ்ச நேரம் பாப்போம். ரொம்ப முடியலன்னா எங்க அம்மாவை தான் கூப்பிடணும். என்ன செய்ய? என் தலையில இப்படிதான் எழுதி இருக்க போல. ஒரு சீக்கு பிடிச்சவளை கெட்டிக்கிட்டு நான் படுத பாடு. ஒரு உடம்பு சரியில்லாத அன்னைக்காவது ஒரு ஈவு இறக்கம் பாக்காரா. இந்த மனுஷனை கெட்டிக்கிட்டு நான் படுத பாரு. யாருக்கும் இதே மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிட கூடாது